அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நீர் பேசுகிறவர். இன்றைக்கு எங்களோடும் பூமியின் குடிகளோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பேசும் நல்ல பிதாவே. நம்ம எல்லோரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அங்கே பாருங்கள், தேவனோட தாசனாகிய தாவீது எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். எனக்கு தான் அது என் நம்பிக்கை, கர்த்தரின் நம்பிக்கை, கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் கோட்டை, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கர்த்தர் என் மகிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. மகிமை என்றால் என்ன? மகிமை என்பது அழகு என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். என்னது அழகு? என்ன அழகு? தேவனோட அழகு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என்னது? தேவனோட அழகு. இன்றைக்கு தேவனோட மகிமையை காணாத கொடான கொடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் தேவனோட மகிமையை காணாமல் இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த பூமியிலே ஒருவன் அழகுள்ளவனானால், ஒருவன் அழகுள்ளவள் என்று சொல்லப்படுவார்களே, ஆனால் அவர்கள் தேவனோட மகிமையினாலே நிரம்பினவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோட மகிமை தான் தேவனோட அழகு. இப்படித்தான் தேவன் இந்த பூமியில படைக்கிற பொழுது இதுவரை பூமியில யாருக்கும் கொடுக்காத ஒரு அழகை தான் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்து வைத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இந்த பூமியில எந்த மனுஷன் பிறந்தாலும், இந்த பூமியில யார் அழகாய் பிறந்தாலும் அவர்கள் ஆதாமின் பிள்ளைகள் தான், அவர்கள் ஏவாளின் பிள்ளைகள் தான். அப்படியாய் வழிவந்து அதற்கப்புறம் அழகாய் இருந்த ஒரு ஸ்திரீ சாராள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் தாயாகிய சாராளையும் பாருங்கள் என்று சொல்லி. இங்கிருந்து தான் அழகு வந்தது. ஏனென்றால் இந்த அழகு என்பது மகிமை. தேவன் தன்னுடைய மகிமையினாலே மண்ணிலிருந்து மனுஷனை தான் விரும்பினபடி உண்டாக்கி அந்த மகிமையை கொடுத்து அவனுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்து அவனை மண்ணிலிருந்து எழுப்பி ஆதாம் என்று பெயர் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதுதான் தேவன் பார்த்து பார்த்து செஞ்ச முதல் அழகு பொருள். அதுதான் இன்னும் சில இடத்துல சொல்லுகிறார்கள், மகிமை என்பது அழகு பொருள் என்று சொல்லி. அந்த மண்ணை எடுத்து அவர் தன் கைகளினாலே தொட்டு அந்த மண்ணை பிசைந்து, இப்படி கைகள் இருந்தால் நன்றாயிருக்கும், இப்படி தலை இருந்தால் நன்றாயிருக்கும், இப்படி 2 கண்கள் இருக்க வேண்டும், இப்படி நாவுகள் உதடுகள் இருக்க வேண்டும், மூக்கில் 2 சுவாச தொலை இருக்க வேண்டும், இப்படியாய் வந்தால் இங்கே இருதயம் இருந்தால் நன்றாயிருக்கும். இதெல்லாம் உலகத்தில் யாராலும் வரைய முடியாத, உண்மையிலே இந்த உலகத்திலே பெரிய கற்பனையின் நாயகன்னா சேனைகளின் கர்த்தர் தான். அவரை மாதிரி கற்பனை பண்ணவே முடியாது, அவரை மாதிரி வரைய முடியாது, அவரை மாதிரி உருவேற்படுத்த முடியாது. அப்படி தன் மகிமையினாலே அந்த அழகிலே தேவன் ஆதாமை உண்டாக்கினார். அழகு பொருள்னா ஆதாம் தான், அழகு பொருள்னா அந்த விழாவிலிருந்து எடுத்த ஏவாள் தான். இது தேவனோட மகிமை, அது அழகு. இந்த அழகு, இந்த மகிமை எங்கே இருக்கிறது? நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? மகிமை என்ன என்று பார்க்க போகிறோம்.
ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. என் ஜனமே, தேவனோட மகிமை என்றைக்கு உங்கள் மேல் இறங்குகிறதோ, நீங்கள் அந்த மகிமையினால் நிரப்பப்படுகிறீர்களோ, அன்றைக்கு தான் நீங்கள் தேவனுக்கு முன்பும் இந்த பூமியிலும் அழகானவர்கள். நான் சொல்லுகிறது, தேவனோட பார்வையிலே பூமியில அழகானவர்கள். அழகு என்பது தேவனோட மகிமை. அது எங்கே இருக்கிறது? அவருடைய முகத்திலே அவர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. இந்த மகிமை எங்கே இருக்கிறது? உன் முகத்தில் இருக்கிறது. அந்த முகத்தில் இருந்து ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு ஒளி வந்தால் அதுதான் மகிமை. ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. ஏனென்றால் என் ஜனமே. அதனால தான் இன்னும் தாவீது அவ்வளோ அழகாக இருந்திருக்கிறார். வேதத்திலே ரொம்ப அழகானவர்கள் யோசேப்பும் தாவீதும் தான். அவர்கள் தேவனோட சாயலை தரித்தவர்கள். அப்புறம் வேறு சிலரும் அழகானவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் 2 பேரும் அழகு. அப்ப கர்த்தர் என் மகிமை. இந்த மகிமை எப்படிப்பட்டது? இந்த மகிமை எங்கே இருக்கிறது? எப்படி இந்த மகிமையை நாம் வாங்க முடியும்? இந்த மகிமை நமக்கு தேவையே. இந்த மகிமை இருந்தால்தான் நீ ஜெயிக்க முடியும். மகிமை இருந்தால்தான் அவரோட உறவாட முடியும். மகிமை இருந்தால்தான் உன்னை கண்டால் சத்துரு பயப்படுவான். என் ஜனமே, தேவன் மகிமையாய் இருவரை படைத்தார். இருவரும் வெவ்வேறு காரியங்களை செய்து விட்டார்கள். காலங்கள் கடந்து ஓடுகிறது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், நீர் என் மகிமை. கர்த்தாவே, நீர் என் மகிமை. இந்த மகிமை எங்கே இருக்கிறது? எப்படிப்பட்டது பார்ப்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் வர்ணிக்கிறார் இந்த மகிமை குறித்து. வாசிப்போமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அவர் யாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரே அவர்தான். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமை. இது இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமை. அந்த மகிமை எங்கே இருக்கிறது? இயேசுவின் முகத்தில் இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து மட்டும் ஒரு தடவை ஒரு தரிசனம் ஆயிட்டாரு, இல்லை ஒருத்தவங்க இயேசுவை பார்த்துட்டாங்கன்னா அவங்களோட மரண காலம் வரை அது இருதயத்தை விட்டு போகவே போகாது. நான் அவ்வளோ அழகு அவர் பார்த்தா அப்படி தான் இருப்பார். அவர் அதாவது நம்ம நெஞ்சை விட்டு நீங்கவே நீங்காது, இருதயத்தை விட்டு அப்படி இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய நமது மகிமை, அதிலிருந்து வருகிற அறிவு தான். அப்ப மகிமை முகத்தில் இருக்கிறது. அந்த முகத்தின் மகிமையில அறிவு இருக்கிறது. அந்த அறிவுல ஒளி இருக்கிறது. ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே நமது மகிமை இருக்கு. அந்த மகிமையிலே அறிவு இருக்கிறது. அந்த அறிவிலே ஒளி இருக்கிறது. ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. நமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இதெல்லாம் உலகத்திலே இந்த மண்ணான இந்த சரீரத்தில் தேவனோட மகிமையை பார்க்கும்படி தேவனோட மகிமை இறங்கி வருகிறதுனா, இந்த சரீரத்துக்குள்ள வருதுன்னா, இந்த சரீரம் பெரிய பொக்கிஷம். ஒரு அல்லையா சொல்லுமே. இந்த சரீரம் எப்படிப்பட்டது? பெரிய பொக்கிஷம். இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் பவுல் சொல்கிற இவ்வளோ பெரிய வல்லமை எங்களால் உண்டானதில்லை. இந்த மகிமை எங்களால் உண்டானதில்லை, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை எதுல? மண்பாண்டம். எது? பானையில் அல்ல, இந்த மண்ணான சரீரத்தில். இது பெரிய பொக்கிஷம். தேவனோட மகிமை என்பது தேவனோட முகத்தில் இருக்கிற அந்த அழகு, தேவனோட முகத்தில் இருக்கிற அறிவு,
தேவனோட முகத்தில் இருக்கிற ஒளி, இதற்கு காரணமான தேவனோட மகிமை இருக்கிறதே, அது ஒரு சரீரத்தில் இறங்கி வந்தால், அது ஒரு முகத்தில் இறங்கி வந்தால், அந்த மண்ணான சரீரம் பெரிய பொக்கிஷமாய் மாறிவிடும். ஒரு அலைய சொல்லுமே. ஒரு நாள் இந்த மகிமை அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல் இறங்கி வந்தது. அவன் ராஜாவுக்கு முன்பு பேசி கொண்டிருக்கிறான். அங்கே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இவனை பார்த்தால் தேவ தூதனை போல் இருக்கிறான் என்று சொல்லி. உடலையே சொல்லுமே. பவுல் பேசுகிற பொழுது அப்படி. அதனால தான் பவுலுக்கு ஒரு பேர் வைத்தார்கள், மெர்க்குரி என்று பேர் வைத்தார்கள். உடலையே சொல்லுமே. இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்க பெரிய பொக்கிஷம் தேவனோட மகிமை. அதனால தான் தாவீது சொல்கிறார், என் மகிமை. அப்போ அவரோட முகத்தில் இருக்கிற ஒளி, முகத்தில் இருக்கிற பிரகாசம், முகத்தில் இருக்கிற அந்த எல்லாவற்றையும் தாவீது கேட்டு 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 உரிமைக்கு எடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறார். உடலையே சொல்லுமே. இந்த பொக்கிஷம், இந்த தேவனோட மகிமை என்கிற பொக்கிஷம், இதை விட இந்த உலகத்தில் என்ன பொக்கிஷம் வேணும்? நாம் நினைக்கிறதெல்லாம் எங்கேயாவது மண்ணுக்கு அடியில் பொக்கிஷம் இருக்குமா? மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். என்னது? தேவன் எடுத்து செஞ்ச மண்ணு. ஒரு அலையே சொல்லுமே. அதனால தான் எல்லாமே மண்ணிலே வைத்திருக்கிறார். பொண்ணு எது? மண்ணு. வைரம் எது? மண்ணு. இப்படி எல்லாம் இவையெல்லாம் ஜொலிக்கிறதை விட அதிகமாய் ஜொலிக்க வேண்டியவர்கள் இந்த பூமியிலே தேவனோட பிள்ளைகளாக இருக்கிற நீயும் நானும் தான். ஒரு அலையே சொல்லுமே. தேவனோட முகத்தில் இருக்கிறது, முகத்திலிருந்து வருகிற அறிவாகிய ஒளி. இந்த ஒளிதான் ஒரு நாள் சீனாய் மலைக்கு இறங்கி வந்தது. இந்த மகிமை தான் சீனாய் மலையில் இறங்கி வந்தது. அந்த ஒளி எப்படி இருந்ததாம்? வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனங்களை வாசிக்கலாம். இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அங்க அவர்களுக்கு ரெண்டே காண்பிக்கிறார், ஒன்னு மகிமை, ஒன்னு மகத்துவம். அந்த இடமே பெரிய அக்கினி ஜுவாலையாய் மாறி போனது. அந்த பர்வதமே அக்கினியாய் மாறிவிட்டது. எப்படி காண்பித்தாராம்? மகிமையை காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதே இந்நாளிலே கண்டோம். அவன் உயிரோடு இருக்கிறதை இந்த நாளிலே கண்டோம். ஒரு அல்லையா சொல்லுமே. அப்ப அவர் மகிமையை காண்பித்து அதில் பேசி மனுஷர்கள் உயிரோடு இருந்த ஒரு மனுஷனானால் மோசே, உயிரோடு இருந்தவர்கள் அன்னை மோசேவோடு இருந்தவர்கள் தான். அப்பேற்பட்டது தேவனோட மகிமை. அவ்வளோ பெரிய அக்கினி அங்கே இறங்கி வந்ததென்றால் அவருடைய முகத்தில் இருக்கிற ஒளியின் பிரகாசம் எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க. அப்போ இது உனக்கு என்னைக்கு மகிமையாய் மாறுகிறதோ அன்றைக்கே நீ இந்த பூமியிலே மகத்துவம் உள்ளவனாய் மாறி விடுவாய். உடலையா சொல்லுமே. இன்றைக்கு ஒரு முடிவு செய்து, இந்த தேவனோட முகத்திலிருந்து வருகிற ஒளி, இந்த தேவனோட முகத்திலிருந்து வருகிற அறிவாகிய ஒளி, இந்த தேவனோட முகத்திலிருந்து வருகிற பிரகாசம், இந்த தேவனோட முகத்திலிருந்து வருகிற அழகு, இந்த தேவனோட முகத்திலிருந்து வருகிற அக்கினி என்றைக்கு உன் மகிமையை மாறப்போகும். ஏன் இந்த மகிமையை நீங்கள் விரும்புகிறதில்லை? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை விரும்புவாங்க, தேவன் வீடை கொடுக்கணும் விரும்புவாங்க, பிள்ளை நல்லா படிக்கணும் விரும்புவாங்க, நிறைய பொன் வேணும் விரும்புவாங்க, கார் வேணும் விரும்புவாங்க, நிறைய உடவுடத்தணும் விரும்புவாங்க, பெரிய சபை கட்டணும் விரும்புவாங்க. இப்படி என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் விரும்புவார்கள். ஆனால் தேவனோட மகிமை மட்டும் விரும்ப மாட்டாங்க. உனக்கு இருதயம் ஒன்று இருந்தா இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவோட முகத்திலிருந்து வருகிற அழகு ஒளியை விட, இந்த உலகத்தில் பிரகாசத்தை விட எது பெருசு? என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே உன்னுடைய மகிமை தான் எனக்கு விருப்பம், உன் மகிமையை தான் நான் விரும்புகிறேன் கேட்டது உண்டா? பூமியின் கடையாந்திர வர இருக்கிற கொடான கொடி ஜனங்கள் கேட்பதில்லை. கேட்பதெல்லாம் ஆசீர்வாதம், கேட்பதெல்லாம் பணம், கேட்பதெல்லாம் பொருள், கேட்பதெல்லாம் வேலை,
வீடு, சொத்து, ஆஸ்தி அழிந்து போகிறதை கேட்கிற நீங்கள் அழியாததை கேட்க மனம் இல்லையே. தேவனோட மகிமையை தவிர, தேவனோட வார்த்தை தவிர இந்த பூமியில இருக்கிறது எல்லாம் போய். தேவனோட மகிமை என்னைக்கு விரும்ப போற? எவ்வளவோ விரும்பி 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 நீ பார்த்து நீ நேசித்தது ஒன்றுமில்லாமல் இந்த பூமியில போகிறது. உன்னை விட்டு எடுபடாத ஒரு விருப்பம் இருக்கிறது. ஏன் நீங்கள் மேலானவர்களை நாடுகிறதில்லை? என்னைக்கு விரும்ப போறீங்க? விரும்புகிற மனம் எப்போ வரப்போகிறது? முதல்ல உட்காந்து தேவன்கிட்ட எதை விரும்பி கேட்கணும், முதல்ல அதை பாருங்க. அவர் எது விருப்பம், நாம் எதை விரும்பணும்? வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்கலாம். மனுபுத்திரரே, மனுபுத்திரரே, மனுபுத்திரியே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி நீ இந்த மகிமையை தவிர இந்த உலகத்துல நீ எதை விரும்பி கேட்டாலும் நீ அவரோட மகிமை அவமானப்படுத்துகிறவன். அவரோட மகிமை விரும்பாத அவ்வளவு பேரும் நீ இந்த பூமியில வீணானதை விரும்புகிறாய். அது மாத்திரம் இல்ல, இயேசு நீ அவமானப்படுத்துற. அவரோட அழகு வேண்டாம், அவரோட பிரகாசம் வேண்டாம், அவரோட ஒளி வேண்டாம், அவரோட அறிவு வேண்டாம்னு சொல்ற. உனக்கு அவர் வேற என்ன கொடுக்கணும்? அவரையே வேணான்னு சொல்ற, அவரோட மகிமையே விரும்ப மாட்டேங்கிற, அவர் முகத்தில் இருக்கிற அழகை விரும்ப மாட்டேங்கிற, அறிவை விரும்ப மாட்டேங்கிற, ஒளியை விரும்ப மாட்டேங்கிற, பிரகாசத்தை விரும்ப மாட்டேங்கிற. தேவனோட மகிமை விரும்புகிறவர்கள் என்றால் இந்த உலகத்தில் எதையும் விரும்பாமல் முதலிலே அதையே விரும்பி அதை பெற்று கொண்டவர்கள் தான். இந்த பூமியில் இருக்கிற எல்லா விரும்பினதை காட்டிலும் மகிமை அதிகமாய் விரும்புகிறது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொருளை காட்டிலும், மனுஷர்கள் மனுஷியை காட்டிலும், உறவுகளை காட்டிலும், ஆசி ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மகிமையை விரும்புகிறது தான் விரும்புகிறது. நாம் விரும்பினது வருகிற பொழுது அது எப்படி இருக்குமா? அநேக நாள் காத்திருக்கிறது, இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா? மகிமை தான் சாலமோன் சொன்னார். உடலையா சொல்லுமே. அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த ஜீவ விருட்சத்தை தேவன் மகிமையாய் படைத்திருக்கிறார். அதுதான் மனுபுத்திரரை எது வரைக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு கேட்கிறார், சிறிய புருஷர்களே, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி வீணானதை என்னைக்கு விரும்புறியோ அன்னைக்கு அவரோட மகிமை நீ அவமானப்படுத்திட்டேன்னு அர்த்தம். அது போய் தனியா படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவரோட முகத்தில் வருகிற அழகு, அவரோட முகத்தில் வருகிற அறிவு, அவரோட முகத்தில் வருகிற பிரகாசம், அவரோட முகத்தில் இருந்து வருகிற ஒளி, இதெல்லாம் விட்டுட்டு உங்களை நீங்க இந்த உலகத்தில் உன்னை விரும்புவீங்கன்னா அது நியாயமாயிடுமா? வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். எதுவரை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ நாடுவ? பொய்யை நாடுவீர்கள். சேலா. ஏன் சேலான்னு போட்டாரு? ஏய், திரும்ப 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 நீ தெரிஞ்சுக்கணும், என் ஜனமே, என் உறவுகளை தேவனோட மகிமை அவமானப்படுத்தினது போதும், வீணானதை விரும்பினது போதும். இன்றைக்கு இந்த தேவனோட முகத்தில் இருக்கிற அந்த மகிமை, அந்த அறிவு, அந்த ஒளி, அந்த பிரகாசம், இதெல்லாம் மகிமையிலிருந்து வருகிறது. மகிமையை விரும்பிட்டேன்னா எல்லாம் வந்துவிடும். மாயை நம்பாது. மனுபுத்திரரை எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். சேலா என்று தாவீது சொல்லுகிறார். எழுதினது தான் தாவீது, வாயினால் சொன்னதுதான் தாவீது. ஆனால் இதை சொன்னது தேவன். யார் சொன்னது? தேவன். தேவன் மனுஷனை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை தாவீதை கூட பார்த்து கேட்டிருக்கலாம். மனுபுத்திரர், ஏனடா எதுவரை என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். முதல்ல தேடுங்க, வேதத்தில் எதை எதை விரும்பணும்னு தேடுங்க. தேவனோட மகிமையை விரும்புங்க. நம்மளோட விருப்பம் எல்லாம் தேவனோட மகிமை, அவரோட முகம், அவரோட அழகு, அவரோட அறிவு, அவரோட ஒளி, அவரோட பிரகாசம். வேற என்ன வேணும் நமக்கு? தேவன்
இவ்வளோ பெரிய மகிமையை காண்பித்து சீனாய் மலையிலெல்லாம் பெரிய மகிமைகளை பார்த்தார்கள். ஆனால் இந்த பொல்லாத மனுஷர்கள் ஒரு நாள் தேவனோட மகிமை, தேவன் தங்களுக்கு கொடுத்த மகிமையும் மாட்டின் சாயலுக்கு ஒப்பானார்கள். என்ன பண்ணிட்டாங்க? மாட்டோட சாயலுக்கு ஒப்பாக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய முகத்தின் அழகு, அறிவு, ஒளியை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மாட்டு கண்ணுகுடை செஞ்சு வச்சு அவரோட மகிமையை இதுக்கு போய் ஒப்பாக்கிட்டாங்க. இன்றைக்கும் அப்படித்தான். இவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனை, இவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்துவை மனுஷனோடு, மனுஷியோடு, அழிந்து போகிற மிருகங்களோடு, பட்சிகளோடு, மாடுகளோடு ஒப்பிடுகிறீர்கள், மற்ற தேவர்களோடு ஒப்பிடுகிறீர்கள். இதெல்லாம் என்ன நியாயம்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வெறும் மாட்டு சாயலுக்கு அல்ல, நீ தேவனோட மகிமையை தவிர நீ எதை விரும்பி எதை செஞ்சாலும் நீங்கள் மாட்டு சாயலுக்கு ஒப்பாக்குறது தான். இல்லை உடனே மாடு செய்யணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருடைய மகிமைக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருடைய முகத்தில் பிரகாசிக்கிற பிரகாசத்துக்கு கொடுக்க வேண்டிய கனம், அதுதான் பிரதானமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அற்புதங்களை பெற்றார்கள், அடையாளங்களை பெற்றார்கள், நன்மைகளை பெற்றார்கள், மகிமையை கண்டார்கள். மோசையை பார்த்து சொன்னார்கள், ஐயோ தேவன் போல் இருக்கிறாய் என்று சொல்லி எல்லாம் சொன்னார்கள், எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ஒரு நாள் என்ன செய்தார்கள்? வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 106 அதிகாரம் 19, 20 வாசிக்க கேட்கலாம். அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி, இவ்வளவு மகிமையான தெய்வத்தை பார்த்து, மகிமையை பார்த்த பின்பு ஒரு கண்ணுக்குடி செய்யணும் எப்படி மனம் வந்தது? நீ கண்ணுக்குடி செஞ்சாலும் சரி, இல்லை உன் புருஷனையே கண்ணுக்குடி மாதிரி வச்சு தேவனை விட அப்படியே நமஸ்கரிக்கிற மாதிரி உன் சொல்கிறத கேட்கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை உன் பொண்டாட்டி சொல்கிறத கேட்கிட்டே இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். முதல்ல மகிமையை விரும்பணும், அதற்கப்புறம் தான் எல்லாவற்றிலும் தேவன் சொன்னார் எல்லாவற்றையும் கீழ்ப்படிங்கன்னா விரும்ப வேணான்னு சொல்லலை. சத்தியத்தை தப்பாக பார்த்துக்க கூடாது. அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். என்னது? அவ்வளோ பெரிய தேவனோட மகிமை இந்த ஜனங்களுக்கு கொடுத்து வைத்திருந்தார். இந்த மகிமை என்ன பண்ணாங்க? புல்லை சாப்பிட்ற மாடு மாதிரி ஆயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவில்லாதவர்களாய் மாறினார்கள். இன்னைக்கு ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அறிவு இல்லை, தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலுக்கு மாற்றினார்கள். வீணானதை விரும்பாதீங்க, தேவனோட மகிமையை விரும்புங்க. அவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த மகிமை மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக்கினார்கள். வாசிப்போம் சங்கீதம். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியையையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமான வைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். மறந்து போனாங்க, இந்த தெய்வத்தை மறந்துட்டாங்க, அவரோட மகிமையை மறந்து போனார்கள், கொடுத்த மகிமையை மறந்து போனார்கள். ஒரே ஒரு காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், என் மகிமை. இந்த மகிமை என்பது தேவனுடைய முகத்தில் இருக்கிற அந்த அழகு தான் மகிமை. அதுதான் அறிவாகி ஒளியாகி பிரகாசிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மகிமையை கண்டார்கள். ஆனால் தங்களுக்கு கொடுத்த மகிமையை மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக்கினார்கள். தேவன் கேட்கிறார், எதுவரை என் மகிமை விரும்பாமல் வீணானதை விரும்புவீர்கள் என்று சொல்லி ஒரே ஒரு காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். ஒரு நாளும் தேவன் நம்முடைய மகிமை வேற யாருக்கும் கொடுப்பதில்லை. என்ன கொடுப்பதில்லை? வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவரோட மகிமை அவருக்கு சொந்தம். நீங்கள் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள ஒரே ஒரு காரியம், தேவனோட மகிமை எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும். அவரோட மகிமைக்கு ஒரு அடையாளம், உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் குறைவு வருகிறதோ அந்த குறைவு நிறைவாகிற இடம் மகிமை வெளிப்படுகிற இடம்.
அற்புதங்கள் நடக்கிற இடம், மகிமை வெளிப்படுகிற இடம். அப்படி இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது ஒரு நாள் தன் மகிமையை வெளிப்படுத்தினார். என் ஜனமே, நீங்கள் தேவனோட மகிமை விரும்புகிறவர்களானால் இன்றைய உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறிவிடும். இன்றையோட மகிமை வெளிப்படும். ஆனால் அந்த மகிமை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை முதலாய் நன்றாய் தெரிந்த ஒரே ஒரு ஸ்திரீ இருக்குமே ஆனால், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்திரீ மரியாள் தான். ஒரு அல்லையா சொல்லுமே. இந்த மரியாளுக்கு மட்டும் தெளிவாய் தெரிந்தது, மகிமை என்பது தேவனோட முகத்தில் உள்ள அழகு, அது தேவனோட முகத்தில் இருக்கிற அறிவு, அது தேவனோட முகம் என்பதை மரியாள் தான் அறிந்திருந்தது. அதனாலே தான் மரியாளை போய் எல்லாரும் பார்த்த பொழுது மரியாள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னது, ஐயோ, நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை, நான் சொல்லி பிரயோஜனம் எதுவும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னது. ஒரு அல்லையா சொல்லுமே. அங்க எல்லாரும் ஒரு நாள் ஒரு திருமணத்திற்கு போனார்கள். அந்த ஊர் கானா ஊர். ஒரு அல்லையா சொல்லுமே. அங்கே அவர்கள் எல்லாம் கானா ஊர் போகிறார்கள். அங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார்கள். இயேசுவானவர் தம் பூமியில் இருந்தபொழுது சீஷரோடு கூட போகிறார். அவர்களோட தாயாகிய மரியாளும் போகிறார்கள். அங்கே போன உடனே என்ன நடந்தது? அந்த கல்யாண பந்தி விசாரிப்பில் திராட்சரசம் குறைந்து போனது. என்ன ஆயிற்று? திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. அதற்கு முன்பாகவே மரியாள் சொல்லிவிட்டால், ஐயோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி உடனே அவர் இருக்கிற பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நிரப்புன்னு சொல்லிட்டார். அவெல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, என்னடா திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, அதில் நிறைய பேர் இல்லை என்ன நினச்சிருப்பாங்க, எங்களுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா? அப்படி தானே தண்ணி ஊற்றிருப்பாங்க. என்ன ஊற்றிருப்பாங்க? இப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டால் என்ன பண்ணியிருக்கணும்? ஒருத்தர் கூப்பிட்டு, யார் அங்கே ஒரு 20 கிலோ திராட்சை பழத்தை கொண்டா, ஒரு 20 கிலோ சர்க்கரை கொண்டா, எப்போ சீக்கிரமாக ஆட்டுறவங்க யாராக இருக்கீங்களா ஆட்டுங்க, அப்படி தானே சொல்லியிருக்கணும். நான் அவர் அப்படி சொல்லலையே. அவரோட முகம், அவரோட அறிவு, அவரோட பிரகாசம், அவரோட அழகு அப்படி இருக்கிறப்ப அவர் இதெல்லாம் சொல்லுவார? எல்லாம் தண்ணியை நிரப்ப சொன்னால் எல்லாரும் நிரப்பினார்கள். நிரப்பி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன திராட்சை ரசம் வாங்க சொல்லாமல், சர்க்கரைலாம் வாங்க சொல்லாமல், வெறும் தண்ணியை ஊற்றி 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 நிரப்ப சொல்கிறாரு. எல்லாம் நிரப்பி முடித்தார்கள். சொல்லிட்டு உடனே எல்லாம் சுற்றி எல்லாம் சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் சுற்றி நிற்க வச்சு, திராட்சை ரசமா மாறு, திராட்சை ரசமா மாறு அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. என்ன சொல்லுகிறார்? பந்தி பரிமாறுங்கள் என்று சொல்லிவிட்டார். பந்தி பரிமாறுங்கள் என்று சொன்ன பின்பு பந்தி பரிமாறப்பட்டது. பரிமாறின பின்பு பார்த்தா ருசியாக இருக்கிறது. திராட்சை பழம் போட்டு சர்க்கரை போட்டு அநேக நாள் ஊற வைத்து அடித்து பிழிஞ்சு எடுத்த ரசத்தை விட தேவன் தண்ணீர ஊற்ற சொல்லி அந்த தண்ணீர் அதை விட ருசியா இருக்குமே. ஆனால் அதுக்கு ஒரே காரணம் தேவனோட மகிமை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. யாருக்கும் தெரியாது. திராட்சை ரசம் குடிச்சவன்லாம் தண்ணியை குடிச்சு சொல்றாங்க, அதை விட ருசியா இருக்கிறது. அந்த ருசி என்ன? தேவனோட முகத்திலிருந்து பிரகாசிக்கிற அறிவாகி ஒளியாகி அழகிலிருந்து உண்டான ருசி அது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அது தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது சாதாரணமானது இல்லை, அவரோட மகிமை. அது ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என்னது? அவரோட மகிமை. ஒருவேளை நீ இந்த மகிமையை விரும்புவாயானால் உன் வாழ்க்கை வெறும் கற்சாடியை போல இருந்தாலும், ஒருவேளை ருசி இல்லாத தண்ணீராய் இருந்தாலும், இல்லை உன் வாழ்க்கை ருசி இல்லாமல் இருந்தாலும்,
உன் குடும்பமே ருசி இல்லாமல் இருந்தாலும், ஐயோ யாருக்கும் வார்த்து வைக்க முடியவில்லையே, எல்லாரும் குறை சொல்லுகிறார்களே என்கிற குறை சொல்லுகிற குடும்பமாக இருந்தாலும், எல்லாரும் நிந்திக்கப்படுகிற நிலைமையில இருந்தாலும், ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன், இன்றைக்கு தேவனோட மகிமை நீ விரும்புவாயானால் இன்றையோட மகிமை வெளிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்படிலாம் நீ இந்த உலகத்துல எதை விரும்பி எதை நாடுனாலும் யாரும் இந்த மாதிரிலாம் உன் வாழ்க்கையில எவனும் செய்ய முடியாது. ஒரே ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமையை வெளிப்படுத்தினார். ஏன் இந்த மகிமையை மரியாளால வெளிப்படுத்த முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 42:8 வாசிக்கல. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி மரியாளுக்கு கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அது அவரோட முகத்தில் இருக்கிறது. அதனாலதான் மரியாளுக்கு கிடைக்கல. அதனால மரியாளால எதுவும் செய்ய முடியல. உங்க செய்ய முயற்சியும் பண்ணல. உண்மையிலே கிருபை பெற்றவள் தான் மரியாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எதையுமே முயற்சி பண்ணாம, என்ன என் பையன் தான் எஸ் அப்படின்லாம் எதுவுமே நினைக்காம போன உடனே வேலைக்காரன்லாம் பார்த்து சொல்லிச்சு, அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி, நான் கர்த்தர், இது என் நாமம், வாசிக்கலாம். என் மகிமையை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஒரு நாள் அவரோட மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அவரோட துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. இனி விக்கிரகங்களை துதிக்கிறவர்கள் அழிவார்கள். எல்லாரும் தேவனையே துதிக்கும்படி வைக்க போறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. துதிச்சா துதி பாடுனா யார பாடணும்? கர்த்தரை தான். என் மகிமை வேறொருவருக்கு கொடை. அதனால என்ன பண்ணல, அவர் மகிமையை மரியாளுக்கு கொடுக்கல. ஏனென்றால் மகிமை அவருடைய முகத்தில் தான் இருக்கிறது அந்த மகிமை. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதான் சீஷர்கள் கூட வந்தவங்க என்ன வைக்கிறாங்க? விசுவாசம் வச்சுட்டாங்க. ஐயோ ஏய், இவர் பயங்கரமானவர் தான். நீங்கள் யார் தேவனோட இவ்வளவு மகிமையா ஆன அந்த மகிமையை விரும்புகிறீர்களோ, இன்றையும் உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளிலே, சரீரத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறும். இன்றைக்கும் உன் வாழ்க்கை, ஐயோ எதற்கு இந்த வாழ்க்கை என்று வாடுகிற உன்னோட வாழ்க்கை இன்னைக்கு ருசியுள்ள வாழ்க்கையை, ருசியுள்ள பதார்த்தமாய் மாறும். நீ பட்ட பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், அவமானங்களுக்கு பதிலாக தேவன் உனக்கு அற்புதங்களை செய்து மகிமையை வெளிப்படுத்தி விடுவார். அவரை பார்த்து கேள்வி, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கை ருசி இல்லை? ஏன் நான் பிள்ளைகளை பெற்றேன், பிள்ளைகள் எனக்கு ருசியா இல்லையே? என் குடும்பம் எனக்கு ருசியா இல்லையே? நான் பிரயாசப்படுகிறேன், என் பிரயாசம் எனக்கு ருசியா இல்லையே? அதில் ஆசீர்வாதம் இல்லையே, அதில் அற்புதம் இல்லையே? காலையிலிருந்து ரா முழுவதும் உழைக்கிறேன், அது எனக்கு ஆசீர்வாதமா இல்லையே? நான் அவ்வளோ பாடுபடுகிறேன், அங்கே ருசி இல்லையே? இவ்வளோ நான் விரும்பி 2-3 பிள்ளைகளை பெற்றேன், பிள்ளைகள் ருசி இல்லையே? இவ்வளோ பொன் நகை வைத்திருக்கிறேன், அவைகளெல்லாம் எனக்கு ருசி இல்லையே? அவைகளெல்லாம் எனக்கு அற்புதமா இல்லையே? எல்லாம் அவமானமாய் இருக்கிறது, எல்லாம் நிந்தையாய் இருக்கிறது. வேண்டாம், இனி நான் வீணானதை விரும்ப மாட்டேன். தாவீதை போல கர்த்தரின் மகிமை என்று மகிமையே விரும்புவேன். ஒப்புக்கொடு. ஒருவேளை நீ வெறும் பாத்திரமாய் இருந்தால் அதை ருசியுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். நீ வெறும் பதார்த்தமாய் இருந்தால் அது ருசியுள்ள பதார்த்தமாய் மாறும். உன் வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாய் மாறுகிற ஒரு நாள்
தேவனோட மகிமை வெளிப்படுகிற நாள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது ஜனங்களுக்கு அற்புதம். ஆனால் தேவனோட மகிமை வெளிப்பட்ட இடம் அது. மகிமை உன் வாழ்க்கையிலோட மகிமை வெளிப்படணும். உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில மகிமை வெளிப்படணும். உன் குடும்பத்தில் மகிமை வெளிப்படணும். அவரோட மகிமை இல்லாத வாழ்க்கை இல்லை. பொய்ய நாடுனது போதும், வீணானது விரும்பினது போதும், மாட்டு சாயலுக்கு ஒப்பாக்குனது போதும், புல்லை தின்கிறவளா இருந்தது போதும். யாரோடவும் இந்த தேவனை ஒப்பிட முடியாது. இது கர்த்தர், இது என் நாமம். கேள், இன்னைக்கு என் வாழ்க்கையில் உடைய மகிமை வெளிப்படட்டும் சொல். என் குடும்பத்தில் மகிமை வெளிப்படட்டும் சொல். என் வாழ்க்கையில், என் குடும்பங்களில், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில், என் தொழிலில், என் பிரயாசங்களில் உடைய மகிமை வெளிப்படணும். கர்த்தரின் மகிமை சொல்லுங்க. கர்த்தரின் மகிமை இருதயத்தில் சொல். கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகிமை, இயேசு என் மகிமை, இயேசு என் மகிமை சொல்லிக்கொண்டே இரு. இதோ அவரை கூப்பிட போகிறேன். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, கானாவூரிலே மகிமையை வெளிப்படுத்தின தேவன் உடைய வாழ்க்கையில, குடும்பங்களிலே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இவர்கள் என்னென்ன குறைகளோடு வந்தார்களோ இந்த குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தின் நிறைவாய் மாறுவதாக. இவரோட வாழ்க்கை, இவர்களோட குடும்பம், இவர்களோட பிரயாசம், இவரோட ஆசீர்வாதம், இவரோட வேலை, இவரோட காரியங்கள் எல்லாம் ருசியா இன்றையிலிருந்து மாறட்டும். ஆண்டவரே, வந்த என் ஜனங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.